ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரிட்டி டச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏசி காலேஜ் ஹேர் ஸ்டைல் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல்ஸ் வீடியோ ஒரு மேக்கப் வீடியோ டிப்ஸ் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் கூட சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. நான் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி ப்ராப்பராக வந்து போடுறதுன்றது உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா டீடாங்கிங் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹேர் வந்து வெட்டாக இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மெஸியாக தெரியல. பட் நீங்கள் நல்லா ஹேர் வந்து ப்ளோ ட்ரை நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். நீங்கள் ஆயில் தடவி இருந்தாலுமே கூட இந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகும் உங்களுக்கு. நான் கொஞ்சம் உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஹேர் ஸ்டைல்ன்றதுனால ஈஸியாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துகிட்டு அதை வந்து 2 பார்ட்டிஷனாக வந்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து பாதி ஃப்ரண்ட் வேரியேஷனுக்காக கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாம் அவசியம் இல்லை. நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் டக்குன்னு பண்ணுங்கள், அது போதும். இது குவிக் ஹேர் ஸ்டைல் இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் நான் சொன்ன மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். நான் எதுக்கு ஃப்ரண்ட் லைன் எடுத்திருக்கேன்னா, சம்டைம்ஸ் சில காலேஜில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் நான் கேள்விப்பட்டதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து கூட இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணால் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ட்ரெடிஷ்னல் லுக்கும் கொடுக்கும். நீங்கள் இதில் வந்து நீங்கள் பூ வச்சுக்கலாம். அந்த ஹேர் ஸ்டைல் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நான் எடுத்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முடி எடுத்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அதே போல் கொஞ்சம் முடி எடுத்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 1 by 1 ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. பேக் சைடில் இருக்கிற ஹேர் ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர் பேக்கில் போகக்கூடாது. அதுதான் விஷயம். நீங்கள் இப்படி ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் கேப் ஏதாச்சும் விட்டாலுமே நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி நல்லா கூம் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் எடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா நிற்கும். இப்போது அதே போல் ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து பேக் சைடில் ஹேர்ஸ் எல்லாமே செக்யூர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இப்போது ஒரு நார்மலாக கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேர் எடுத்துக்கோங்க. அதே போல் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அது போல் 1 by 1 நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. நான் வந்து வெட்டான ஹேரில் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் ஹேரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இல்லை ஆயில் வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதே போல் பேக் சைடில் ஏதாச்சும் அன்ரூல்டு ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா டீடாங்கிளிங் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இப்போது பேக் சைடில் இருக்கிற கிளிப்ஸை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பேக்கில் நல்லா கூம் பண்ணிவிட்டு 2 சைடும் கொஞ்சம் உங்களுக்கு சைடில் பின்ன பிடிக்கணும், சைடில் ஹேர் கொண்டு வந்துக்கோங்க. அப்படி இல்லைனா பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஹேர் பின்ன பிடிக்கணும், பேக் சைட்லேயும் நீங்கள் கூம் பண்ணி போடலாம். எனக்கு சைடில் பிடிக்குன்றதுனால நான் சைடில் ஹேர் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் 3 பின்னலாகவும் பின்னலாம், இல்லை 4 பின்னலாகவும் பின்னலாம். நான் 4 பின்னல் பின்னி காமிக்கிறேன். இப்படி கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு 1 by 1 நான் பின்னி காமிக்கிறேன். இப்போ ஒரு கிளிப்போ ரப்பர் பேண்டை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் என் ஹேர் வெட்டாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து என்னோடய ஹேர் கொஞ்சமாச்சு காயும். இப்போ பின்னாடி இருக்கிற கிளிப்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கல. நான் ஹரிபரியில் வந்து கூம் பண்ணதுனால ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைன் வரல. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும்.
இவ்வளோதான் ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேர் ஸ்டைல் பேக் சைடில் பாருங்கள். நான் கொஞ்சம் வந்து ஹேர் வந்து நல்லா பண்ணியிருந்தால் அழகாக வந்திருக்கும். நீங்கள் கண்ணாடி மிரர்லாம் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஹேர் ஸ்டைல். இதுதான் நான் பண்ண ஹேர் ஸ்டைல். இதுதான் ஹேர் ஸ்டைல் லுக் गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு புது ஹேர் ஸ்டைல்ஸ் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.